சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. சுங்குவார் சத்திரம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் அமைச்சர் லோகேஷ் தமிழ்செல்வன் திடீர் ஆய்வு, ஒரு சர்ப்ரைஸ் ஆய்வு செய்து வருகிறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்கின்றோம். காட்சிகளையும் பார்ப்போம். ஏன் டாக்குமெண்ட் வாங்க வர்றாங்க, ஏன் பேமெண்ட் பண்ணாங்க, பேமெண்ட் பண்ணலன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. நான் ஃபீ எல்லாம் கட்டாமல் இருக்கேன். ஃபீ ஒரு நாள் வாங்க நடந்தது பார்த்தீங்கன்னா 13th April. ஏன்னு கேளுங்க. சரி, இதெல்லாம் பார்க்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணால் வரலாம். நம்பர் போடுறது ஓனர் ஃபோன் போட்டு ஏன் டாக்குமெண்ட் வாங்க வர்றாங்க, ஏன் பேமெண்ட் பண்ணாங்க, பேமெண்ட் பண்ணலன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. நான் ஃபீ எல்லாம் கட்டாமல் இருக்கேன். ஃபீ ஒரு நாள் வாங்க நடந்தது பார்த்தீங்கன்னா 13th April. ஏன்னு கேளுங்க. சரி, இதெல்லாம் பார்க்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணால் வரலாம். ஃபைல் போட்டு கொண்டாங்க. அதில் இருங்க. எல்லாமே ஃபைல் போட்டு ஃபைல் போட இது பற்றிய மேலும் விவரங்களோடு ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இது பற்றிய விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் சார் பதிவாளர் அலுவலகத்துல வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்செல்வன் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய விவரங்களை எல்லாம் கேட்டுட்டு வராரு. சார் பதிவாளர் அலுவலகம் வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் கிட்ட அலுவலகம் சார்ந்த பல விவரங்களையும் கேட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பணியில் உள்ள அலுவலர்களிடம் அலுவலக பணிகள் குறித்து கேட்டு அறிந்து வரக்கூடிய அமைச்சர் லோகேஷ் அலுவலக ஆவண பதிவேடுகளையும் ஆய்வு செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இதுவரைக்கும் எத்தனை பதிவுகள் அலுவலகத்துக்கு வந்திருக்கு, முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பதிவுகள் எத்தனை, கடந்த காலங்கள்ல பத்திரப்பதிவு செய்த விவரங்கள் அனைத்தும் சரியா பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு திடீர் ஆய்வை தான் அமைச்சர் லோகேஷ் தமிழ்செல்வன் இப்ப நேர்லயே திடீர் விசிட்டாக இப்ப ஆய்வு செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. அமைச்சராக நான் ஆய்வுக்கு வந்தாலும் அலுவலக பணிகள் இடையூறு இல்லாம நடக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு அறிவுறுத்தலையும் அமைச்சர் லோகேஷ் இப்ப அதிகாரிகள் கிட்ட சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்றைக்கு பத்திரப்பதிவுக்கு வந்த பொதுமக்கள் கிட்ட குறைகளையும் அமைச்சர் லோகேஷ் கேட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பத்திரப்பதிவு மற்றும் இந்த வணிகவரித்துறை அமைச்சராக லோகேஷ் பொறுப்பேற்றதுக்கு பிறகு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகங்கள்ல திடீர் விசிட் செஞ்சு ஆய்வு நடத்திட்டு இருக்கிறாரு. அப்போ ஆய்வுக்கு போகும்போதெல்லாம் பத்திரப்பதிவுக்கு அதிகாரிகள் லஞ்சம் கேட்கிறாங்களா, பணம் கேட்டு தொந்தரவு செய்கிறாங்களா, அப்படி ஏதேனும் லஞ்சம் கேட்டா அமைச்சரான என்னிடமோ இல்லைன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடமோ புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு அமைச்சர் லோகேஷ் சொல்லக்கூடிய நிலையில தான் இன்றைக்கு சென்னைக்கு அருகே காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகத்துல திடீர் விசிட் செஞ்சு இப்போ ஆய்வு நடத்திட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை
அப்படிங்கிறது. பொதுமக்கள் கிட்டையும் கருத்துக்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு நிறைய பொதுமக்கள் வந்திருக்கிறாங்க, ஒவ்வொருவராக வந்துகிட்டு இருக்கிறாங்க. சார் பதிவாளர் அலுவலகம் அப்படிங்கிறது சொத்துக்கள் வாங்க விற்கிறதுக்கு எல்லாமே இங்க பதிவு அப்படிங்கிறது கட்டாயம். அந்த நிலையில தான் பொதுமக்கள் நேரடியாக பொதுமக்களுக்கு நேரடி தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்துல அமைச்சர் இப்போ நேரடியாக ஆய்வு செய்து கடந்த காலங்கள்ல என்னென்ன பதிவுகள் சரியாக செய்யப்பட்டிருக்குங்கிறத ஆய்வு பண்ணிட்டு வரக்கூடிய நாட்கள்ல என்னென்ன மாற்றங்களை செய்யணும் அப்படின்னு அதிகாரிகள் கிட்ட கேட்டுட்டு வராரு. நன்றி ரமேஷ், தேங்க்யூ வெரி மச். சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.